முரசொலிக்கு முடிவு கட்டிய பாமக, புலம்பும் மு.க.ஸ்டாலின். நடந்தது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காரணம். பேரன்பிற்குரிய தொப்புள் கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேளாமர் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். திமுகவுக்கு இப்ப கட்டஞ்செறி இல்லை போல. கலைஞர் நூற்றாண்டு விழாவை நடத்தி அதுல 100 பேர் கூட கூடாம காலிச்சேர வச்சு இணைய முழுக்க இளைஞர்கள் கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க. போதா குறைக்கு போக்குவரத்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக்குனால, பேருந்து வசதி இல்லாதனால மக்கள் பெரும் கோபத்துல இருக்கிறாங்க. இந்த திமுகவுக்கு ஆட்சி நடத்தவே தெரியல என்று மக்கள் முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் உலக முதலீட்டாளர் மாநாட்டுல மூடி மறைச்சிடலான முயற்சி பண்ணவங்களுக்கு இது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இல்ல, உள்ளூர் முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு தெரிஞ்சு போச்சு. இத்தனை ஆயிரம் கோடி, இத்தனை லட்சம் கோடி முதலீடுன்னு சொல்றீங்க, வேலை வாய்ப்புன்னு சொல்றீங்க. ஆனா தமிழனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா என்கின்ற கேள்வி இருக்குன்னு தமிழன் எல்லாம் கோபத்தை கொதிச்சு போய் நிக்கிறான். இந்த சூழ்நிலை மேலும் ஒரு அடியா முரசொலி கட்டிடத்தோடைய அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்துட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். உங்க எல்லாருக்குமே நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். 2019ஆம் ஆண்டு அசுரன் திரைப்படத்தை பார்த்துட்டு மு.க.ஸ்டாலின் அவர்கள் சும்மா போகாம, வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, இது படம் அல்ல பாடம், இந்த படத்தை பார்த்துட்டாவது பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அன்னைக்கு கூவிட்டு போட்டாருங்க. கூவிட்டு போனவர் ஒன்ன பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு ட்விட்டரை போட்டார். அசுரன் திரைப்படத்தை பாராட்டினீங்க, மிக்க மகிழ்ச்சி. அப்ப அந்த முரசொலி கட்டிடம் பஞ்சமி நிலத்துல இருக்கு, அதை எப்ப பட்டியல் சமுதாயத்த மக்களிடம் ஒப்படைக்க போறீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டார். இந்த ட்விட்டரை போட்டதுல இருந்து, இந்த ட்விட்டர் பதிவு போட்டதுல இருந்து பத்தி எறிஞ்சிடுச்சு. முரசொலி கட்டிடத்தை மீட்க பல தலித் அமைப்புகள் மும்மரமா களத்துல இறங்கிட்டாங்க. ஆனா திருமாவளவன் அவர்கள் வாயே துறக்கல, தோழமை சுட்டுதல்ல கடந்து போயிருந்திருப்பார். இந்த கட்டத்துல தான் அவங்க பல ஆவணங்களை அடுக்கிக்கிட்டே சொன்னாங்க. இது இருக்கு, அது இருக்கு, அது அப்படி வந்துச்சு தெரியுமா, இது இப்படி வந்துச்சு தெரியுமா, RS பாரி கம்பியெல்லாம் சுத்தினார். மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு. எல்லாம் சரிதான் ஐயா, மூலப்பத்திரத்தை காட்டுங்கன்னு கேட்டதுக்கு வருஷம் 5 ஆச்சு, இன்னைய தேதி வரைக்கும் அந்த மூலப்பத்திரத்தை காட்டலங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில ஆதி திராவிடர் நலக்குழு முரசொலி கட்டிடத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளை இறங்கியிருந்தாங்க. அதை எதிர்த்து திமுக சார்பில் ஒரு ஹைகோர்ட்ல ஒரு மனு போடப்பட்டிருந்துச்சு. அந்த மனுவுடைய விசாரணையானது இன்றைய தினம் நடந்துச்சு. அதுல உயர்நீதிமன்றம் ஒரு பரபரப்பு தீர்ப்பு ஒன்றை அளிச்சிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, SC ஆணையம், பட்டியல் சமுதாயத்திற்கான ஆணையம் முரசொலி கட்டிடம் பஞ்சமி நிலத்தில் தான் இருக்கிறதா என்ற ஆய்வை தொடரலாம். அந்த ஆய்வில் அது உறுதி செய்யப்பட்டால் அந்த அமைப்பு எந்த நடவடிக்கை வேண்டாமானாலும் எடுக்கலாம் என்கின்ற தீர்ப்பு வெளியாகி ஸ்டாலினை மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சிக்கு ஆளாக்கியிருக்கு. அன்னைக்கு ஒரு அசுரன் படம் பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு பேசணும்னு பேசிட்டு போனதுனால பாமக நிறுவனர்கிட்ட மாட்டிக்கிட்டு இன்னைக்கு இந்த முரசொலி கட்டிடத்தையே பறிகொடுக்க போகிறாரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். இந்த போதாக்குறைக்கு இன்னும் 3-4 வருஷத்துல ஆட்சி போக போகுது, கட்சியே போக போகுது. அடுத்த 2 மாசத்துல நாடாளுமன்ற தேர்தலில் 40 நக்கிக்கிட்டு போக போகுதுன்னு மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.